Hello everyone, welcome to another vlog. So, இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம TVS Apache RTX 300 பைக் லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். சேனல் புதுசா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பைக் ரிவ்யூ, டிராவல் லாக், சேனல் ஃபாலோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. So, without taking much of time வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, the most anticipated moment has come. Apache RTX 300 finally actually launch பண்ணிருக்காங்க with unbelievable price actually இந்த பைக் லான்ச் பண்ணிருக்காங்க. So இந்த பைக் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தோம். பட் ஃபைனலி வந்துட்டு TVS have heard it. ஒரு அட்வென்ச்சர் பைக் ஆக்சுவலாக வந்துட்டு TVS எண்ட்ல இருந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. TVS பைக்ஸ் ஆர் known for commuters. கம்ப்யூட்டர்ஸ் பைக்ஸ்லாம் நல்ல அந்த செக்மெண்ட்ல வந்துட்டு நல்ல பாப்புலரான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு வேர்ட் தான் அப்பாச்சி. அப்பாச்சி சீரியஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பாப்புலர். RTR 310 ஆகட்டும் இல்லை RR 310 ஆகட்டும், அந்த பைக்ஸு, டிசைன்ஸு, அதில் இருக்கிற ஸ்பெக்ஸு, இந்த ப்ரைஸிங்கு, வேல்யூ ஃபார் மணி, டிவிஎஸ் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தது, அட்வென்ச்சர் பைக் நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரியோ இல்லை KTM மாதிரியோ வந்துட்டு ஒரு ஹிமாலயன் மாதிரியோ வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து டிவிஎஸ் பிராண்டு வரணுங்கிறது ரொம்ப நாள் நேரமாக இருந்துச்சு. ஃபைனலி இந்த பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பைக்கோட டிசைனும் சரி, இந்த பைக்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக வந்துட்டு ஹியர் அண்ட் தேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு டிவிஎஸ் இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ த பைக் கம்ஸ் வித் ஆல் த ஃபீச்சர்ஸ் வாட் எவர் லைக் யூ கேன் எக்ஸ்பெக்ட், பி ஃபார் ஸ்விட்சபிள் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. பட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் தான். 300cc இன்ஜினு, 35 bhp ஹார்ஸ் பவர், உங்களுக்கு TFT 5-inch TFT டிஸ்பிளே, 4 ரைடிங் மோட்ஸ் வருது அண்ட் உங்களுக்கு மேப் மிரரிங் வருது. ஸோ ஒரு பர்சன் கூட உங்களுக்கு லேக் ஆகாம இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு மேப் மிரரிங் வரும். அண்ட் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன்லேருந்து அண்ட் ABS அண்ட் நியூலி டிசைன்டு பேட்டர்ன் டயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. 200 meters கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் டார்மாக்லேயும் சரி இல்லை ஒரு ஆஃப் ரைடிங் சரி எல்லா கண்டிஷனுமே வந்து ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு பைக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க காம்பினேஷனாக. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு திஸ் இஸ் தி கைண்ட் ஆஃப் பைக் விச் வி ஆர் லுக்கிங் ஃபார். இந்த மாதிரி ஒரு பைக் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டிவிஎஸ் கிட்ட இருந்து. அதில் கொஞ்சம் கூட டிசப்பாயின்ட் பண்ணாமல் வந்துட்டு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் தான் வந்து ரொம்பவே வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ப்ரைஸிங் எங்கே இருக்க போகிறாங்க, ஒரு 2.5லேருந்து 3 lakhக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் அப்படின்னா 3 வேரியன்ட் வாட்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் PTO பில் டு ஆர்டர் சொல்லிட்டு. ஸோ பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1,99,000 வருது, 2 lakh வருது எக்ஸ்ஷோரூமு. அதே மாதிரி டாப் வேரியண்ட் வந்து 2,19,000 வருது. அண்ட் தேர்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 2.49 வருது பில் டு ஆர்டர். ஸோ ஆன்ரோட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோரல்லஸ் உங்களுக்கு 2.3லேருந்து அப் டு வந்துட்டு 3 lakhக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அகெயின் லைக் வெரி கேம் சேஞ்சிங். ஸோ புக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்போ ஆக்சுவலாக வந்து டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் வித் திஸ் பைக் டெஃபினெட்லி வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க, கிராப் இட். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் உங்களுக்கு ப்ரான்ஸ், க்ரீன், வைப்பர் க்ரீனு, ப்ரான்ஸு, அதுக்கப்புறம் மெட்டாலிக் ப்ளூ அண்ட் லைட்னிங் பிளாக் அண்ட் தென் லைட்னா பேர்ல் ஒயிட் சொல்லிட்டு 5 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து ரெட்டு கொடுக்கல. ரெட்டு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் இந்த மீனிங் இந்த லான்ச் இவெண்ட்டில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தா இந்த பைக்ஸ் பார்த்தா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.